வாழ்க்கையில ஒருவேளை சில சாபத்தினால, சில சாப வல்லமைகளினால, சத்தியத்தை நீ அறியாதபடியினால், தேவனை நீ அறிகிற அறிவு உனக்கு இல்லாதபடியினால், தேவ வல்லமையை நீ அறியாதபடியினால், உணராதபடியினால், சில சாபத்தின் வல்லமைகள் உங்களுடைய எல்லைகளில், உன் கூடாரங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசி. வேதம் சொல்லுகிறபடியாய் இனி ஒரு சாபமும் இராது. என் முடிவு எப்படி இருக்குமே எனக்கு தெரியாது. என் முடிவு எப்படி இருக்க போகிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் முடிவு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போமே. என் முடிவு ஒரு மாதிரி போயிருமோ? இல்ல, இந்த பூமியிலையும் நீ நல்லா இருப்ப, மறுமையிலும் நல்லா இருப்ப. நீங்க இழந்து போன எல்லா சந்தோஷங்களையும், எல்லா சமாதானத்தையும் உனக்கு திருப்பி தர ஒருவர் தாகமா இருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். Come on people of God. அவர் சிலுவையில மரித்தது ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இதுதான் அவருடைய சிலுவை மரணம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய விலைக்கரையமாய் நமக்காக சிந்தி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? விலைக்கரையமாய் நமக்காக அது செலுத்தப்பட்டிருக்கிறது. பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகவே தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இதுதான் சத்தியம். ஆமென். சிலுவைய கும்பிடுறதோ, சிலுவைய மாலை போடுறதோ, சிலுவைக்கு ஐயோ துக்கம் ஆயிடுச்சு, இயேசுவை அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கருப்பு துணியை போட்டு மூடி வைக்கிறதோ அது ஆராதனை கிடையாது. நாங்கள் எங்களுடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. நமக்கு பைத்தியமாய் இருக்கிற காரியங்களை விட்டு நமக்கு தேவை கிடையாது. சிலுவை பற்றிய வார்த்தைகள் எனக்கு ஒரு பலத்தை கொண்டு வரட்டும். சிலுவை பற்றிய காரியங்கள் எனக்கு ஒரு சத்துவத்தை கொண்டு வரட்டும். சிலுவை பற்றிய காரியங்கள் என்னை முன்னோக்கி போக வைக்கட்டும். சிலுவை பற்றிய காரியங்கள் என்னை கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு போகட்டும். அதற்கு தான் சிலுவையை தவிர சிலுவையை ஆராதிப்பதற்கு அல்ல, சிலுவையை வணங்குவதற்காக அல்ல. சிலுவை என்பது ஒரு அடையாளம். அத்துடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமே தவிர சிலுவையை நம்ம வணங்குறதுலாம் ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். என்னை அண்டி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புரிந்து கொள்ளணுமே தவிர சிலுவையை பார்த்த உடனே ஐயோன்னு சொல்லி வணங்காத. இந்த சிலுவைக்கு மதிப்பல்ல. அந்த சிலுவையில உனக்காக எனக்காகவும் 2 கரங்களை விரித்து தம்முடைய கால்களை ஆணிகள் அடித்து சிலுவையில ஆணிகள் அடித்து ஒப்பு கொடுத்தாரு. அவருக்கு தான் மரியாதை தவிர சிலுவைக்கு அல்ல. சிலுவையில தொங்கின என் இயேசுவுக்கு மட்டும்தான் எல்லாமா இருக்கிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி இந்த சத்தியத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உன் நெற்றியில எழுதிக்கோ, உன் இருதயத்தில எழுதிக்கோ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நல்லிலே சொல்லக்கூடாதா? ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆராதனை எல்லா திருச்சபைகளிலும் உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையை பார்த்து சிலுவைக்கு முன்பதாக மெழுகுத்திரி பற்ற வச்சு வைக்கிறதோ, மெழுகுத்திரி அதெல்லாம் ஒரு நம்பிக்கைன்னு சொன்னா கூட, பட் நான் உடனே உனக்கு ஆண்டவர் அழகா சொல்லுவார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். என்னைக்காவது பைபிள்ல சொல்லி இருக்குதா போய் மெழுகுத்திரிய போய் நீ பத்தி வை? ஆமா தானே, சொல்லுங்களேன். கரெக்டா இல்ல? பைபிள் இருக்குதா? இல்லையே. அவரே உன் பரிகாரியான கர்த்தர், அவரே உன் ராஜாவா இருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவரே. இயேசுவை விட்டுட்டு இயேசு சொல்லாததெல்லாம் நீங்க நடக்குது தானே? ஆமா தானே? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? ஆமா. நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்கள் அல்ல. ஒராமே நம் ஜீவனுள்ள தெய்வத்தை பிதாவை தொழுது கொள்ளுகிற அவரை தொழுது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணுமா? இதுதான் சத்தியம். ஆமென். இதனாலதான் இயேசுவை சிலுவையில அரைஞ்சானுங்க. சொல்லுங்க பாப்போமே. ஆமா, சிலுவையில சும்மா வரைஞ்சானுங்க இல்ல. இயேசுவை சிலுவையில இருந்த காரணமே அவர் அப்படிதான். அவர் இந்த நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல, மோசையின் பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல சொல்லி தான் அவரை யூதர்கள் சிலுவையில அரைம்படியாக ஒப்பு கொடுத்தார்கள். பட் தேவனுடைய பிள்ளைகள் ஒண்ணு சொல்றேன், நம்ம அவர் சிலுவையில மரித்தது நமக்காக. அந்த சிலுவையில் இருக்கிற அவர் மரித்ததின் நோக்கத்தை நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடவே கூடாது. அதை விட்டுட்டு மற்ற காரியங்களை நாம் பிரகடனப்படுத்துவதோ பிரசித்திப்படுத்துவதோ தேவனுக்கு பிரியமாய் ஒரு நாளும் இருக்காது. நம்புறீங்களா? நல்ல கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்கப்பா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, புரிஞ்சுச்சா? ஆமென், ஆமென்,
ஆமா, இனி அந்த புனித வெள்ளியை துக்கமாலாம் அனுசரிக்காதீங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, புனித வெள்ளிய ஐயோ அழாதீங்க. ஒரு காமெடியா ஒரு விஷயத்த நான் ஒரு மோராட்டி கேட்டேன், வாசித்தேன் நினைக்கிறேன். அது கேட்ட வீடியோவை ஏதோ ஒன்று அது போனாட்டி சொல்லியிருக்கேன், சொல்றேன். அது ரொம்ப துக்கத்தோட அழுது ஃபுல்லா அன்னைக்கு போட்டார் தண்ணி கிறிஸ்தவன். அவங்க ஒன்னா என்ன ஒருத்தர் கேட்டிருக்கேன், ஏன்பா இன்னைக்குமாப்பா நீ தண்ணி அடிக்கணும், ஒரு புனித நாள் சர்ச்சைக்கு போய் அப்படி இருக்காண்டமா. என்னால தாங்க முடியலையே. ஏன்பா தாங்க முடியல? அவர் தான் அரைஞ்சு கொண்டுட்டாங்களே. அதான் கொண்டு விட்டானுங்களே இயேசுவன்னு சொல்லி இருந்தாராம். அதே மனுஷன் உயிர் தெழுந்த பண்டிகைக்கு இன்னும் வேற லெவல்ல இருந்தாராம். என்னப்பா சரி, அன்னைக்கு தான் துக்கம் குடிச்ச, இன்னைக்கு அதான் இயேசு எழும்பிட்டார்ல. இது ஒருவேளை ஒரு சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்களும் இப்படிதான் இருக்குது. வராமே நம்ம அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நமக்கு எப்போது வெற்றி உண்டு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய, கரெக்ட் தானே, சாதாரணமா கொடுத்திருக்கிறார். அவர் இல்லைன்னா, அவர் இன்னைக்கு ரத்தம் சிந்தலைன்னா இன்னைக்கு நம்ம நாள் இப்படி நிக்க முடியுமா? இல்லையா? என்னைக்கோ எவனோ ஒருத்தர் நம்ம கல்லறிஞ்சு கொண்டிருப்பானுங்க. ஆமா தானேங்க? நியாய பிரமாணத்திலேயே நம்ம வாழ்ந்திருந்தோம்னா நீங்க எத்தனை பேர் இங்க உயிரோட இருந்திருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். என்னங்க கரெக்ட் தானே? மோசைக்கு நியாய பிரமாணத்திலேயே ஒருத்தன் வாழணும்னா எத்தனை பேருக்கு உயிரோடு இருப்போம்னு தெரியாது. கரெக்டா இல்லையா? அதனாலதான் இயேசுவையே டெஸ்ட் பண்ணி விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிச்ச ஒருத்தியை கொண்டு நிக்க வைக்கிறானுங்க. இவர் இந்த வசனத்தை வச்சு அவரை லாக் பண்ணுவோம். அவரை லாக் பண்ண முடியுமா? யாராவது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ அவர்கிட்டயே கேட்கிறானுங்க, ஆண்டவர் தரையில எழுதினார். தரையில எழுதினார்ன்றது என்னென்ன எழுதினார் நமக்கு தெரியாது. அது ஆவியில ஒவ்வொரு காரியங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்பிரிட்ல வெளிப்பாடுல நம்ம ஆவியில சொல்ல முடியும். இப்போ எனக்கு டக்குன்னு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு பாருங்க. இவ்வளவு நாள் நான் எப்படி ஆவியில இதை வெளிப்பாடோட சொல்லியிருக்கேன்னா, ஆண்டவர் எழுதினார். என்ன எழுதினார்னா, அவளை பார்த்து எல்லாரும் உன்னை முடிக்க வந்துட்டாங்கம்மா, நான் உன்னை முடிக்க போது கிடையாது, இதுதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு எழுதின மாதிரிலாம் நான் ஆவியில பேசினேன். இப்போ எனக்கு ஒண்ணு வந்துச்சு, அந்த பரிசேயர்களுக்காக, குறை பேசுறவர்களுக்காக. இப்போ ஆண்டு எழுதுறாரு என்னன்னா, டேய் நான் ஒவ்வொருத்தனுக்கும் பாவத்தை என்னன்னா, ஒரு கல் பத்தாதுடா, 1000 கல் கூட பத்தாது, அத்தனை கல்ல நல்ல கை. புரிஞ்சா புரியலையாங்க? புரியலையா? புரிஞ்சுச்சா புரியலையா? பரிசேயர்களுக்கெல்லாம் சேர்த்து எழுதுறாரு, நீ இந்த ஒருத்தி பண்ணுனான்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் கல்லோட வந்திருக்க, ஒருத்தனுக்கு நான் கல் எடுத்தா நீ எத்தனை கல்லு வேணும்னு சொல்லி அவள் எழுதியிருப்பார் போல ஆண்டவர். இதெல்லாம் அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வு செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே நல்லா உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், சொல்லுங்க பாப், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். Come on, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே
பட்டு போன எந்த வாழ்வை நல்ல ஆசையோட பாடலாமா? இஸ்ராஜனே உம் திவ்ய கிருபை ரகதல ஷட்டல ரபா செழிக்க வைத்ததே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது, கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் நல்லா ஜோராம கை தட்டி சந்தோஷமா உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இசுராஜனே ஆஹா செழிக்க வைத்ததே. இசுராஜனே உம் திவ்ய கிருபையே அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு. Come on. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. ஆமென். நல்லா உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் ஆமென். வாழ்கின்ற நாளெல்லாம் ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இசுராஜனே உம் திவ்ய கிருபையே. சொல்லுங்கம்மா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. நல்லா நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. நல்ல கை தட்டி ஆமாண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். பட்டு போன என் வாழ்க்கைய செழிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு சொன்னார். இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு பேசும்படி என் உள்ளத்தில் ஏவினார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இனி ஒரு சாபமும் மீறாது. எல்லாரும் கை தட்டி இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை என் கூடாரத்தில் இறங்கணும், என் வீட்டில் இறங்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கணும். இனி ஒரு சாபமும் இராது. இயேசு சிலுவையில மரித்தது சும்மா இல்ல. இனி ஒரு சாபமும் உன்மேல இராதபடிக்கு வேதம் சொல்லுகிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகள் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே வெட்டி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே. ஆகையால் மாத பிறப்புகளையாவது ஓய்வு நாட்களையாவது குறித்து போஜனத்தை குறித்ததாவது ஒருவன் உன்னை குற்றப்படுத்தாது இருப்பானாக. ஏன்னா வேதம் சொல்லுகிறபடியாய் இனி ஒரு சாபமும் இராது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளில் இந்த கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தியானிக்கிற இந்த நாளில் வார்த்தையை நம்பு. இந்த சிலுவை மரணம் என் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வந்திருப்பதாக அல்ல. இனி எந்த சாபமும் என் மேல் இராதபடியாய் கர்த்தர் என் எல்லைகளில் கர்த்தருடைய மகிமையை வல்லமையை விளங்க பண்ணுகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைத்தடி செகண்ட். இனி ஒரு சாபமும் இராது. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. வாழ்க்கையில் ஒருவேளை
ஒருவேளை சில சாபத்தினால, சில சாப வல்லமைகளினால சத்தியத்தை நீ அறியாதபடியினால், தேவனை நீ அறிகிற அறிவு உனக்கு இல்லாதபடியினால், தேவ வல்லமையை நீ அறியாதபடியினால், உணராதபடியினால் சில சாபத்தின் வல்லமைகள் உங்களுடைய எல்லைகளில், உன் கூடாரங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசி, வேதம் சொல்லுகிறபடியாய் இனி ஒரு சாபமும் இராது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகிமையை விளங்க பண்ணுவார். ஒரு சாபமும் இராது. சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினது நீ சாபத்தோடு வாழ்வதற்காக அல்ல, நீ தரித்திரத்தோடு வாழ்வதற்காக அல்ல, நீ பலவீனத்தோடு மரிப்பதற்காக அல்ல, நீ வியாதியோடு மரிப்பதற்காக அல்ல. வசனத்தை நம்பு, இனி ஒரு சாபமும் இராது என் வாழ்க்கையில். இனி ஒரு சாபமும் இராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சாபமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சாபம் என்கிற காரியங்களுக்கு சிலருக்கு அந்த அறிவு இல்லாம இருக்கலாம், அதுக்குரிய வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளையே நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்னா அதுல ஏதோ ஒரு சாபத்தின் வல்லமைகள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இனி எழுதுங்க. உங்க கூடாரத்தில் இனி உன் பிள்ளைகள் மேல கைகளை வச்சு எழுது, உன் பிசினஸ்ல எழுது, ஊழியத்துல எழுது. ஆமென். ஒருவேளை உன்னை சுத்தி உன்னுடைய உனக்கு முந்தினவர்கள் மூதாதையர்னு சொல்லுவாங்க சில காரியங்கள், அதனால சில காரியங்கள் நம்முடைய லைஃப்ல வந்துகிட்டு இருக்குதோ, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமே. ஆனால் இல்ல, என்னுடைய ரத்தம் இயேசுவின் ரத்தமாய், எனக்குள்ள ஓடுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையின் ரத்தமாய். உலகத்தின்படி என் ரத்தம் பி பாசிட்டிவா இருக்கலாம், ஓ பி நெகட்டிவா இருக்கலாம், ஏ பாசிட்டிவா இருக்கலாம், ஏ நெகட்டிவா இருக்கலாம், ஓ பாசிட்டிவா இருக்கலாம், ஓ நெகட்டிவா இருக்கலாம். ஆனா எனக்குள்ள தெரியும், அது பி பாசிட்டிவா இருந்தாலும் அதோட குவாலிட்டி, அதோட குவாண்டிட்டி இயேசுவின் ரத்தம் இருக்கிற அளவுதான், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைதான், அது கிருபைதான் எனக்குள்ளாக இருக்கிறதுன்னு நம்புற பிள்ளைங்க கைத்தட்டி சத்தமா சொல்லலாம், இனி ஒரு சாபமும் இராது. I prophesy. உன் குடும்பத்தை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், உன் பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். ஒருவேளை சில நஷ்டங்களும் விபத்துகளும் சில பாடுகளும் வரும் பொழுது ஒன்னு அறியாமலே நீ யோசிப்ப, யாருடைய சாபம் என் மேல் இருக்கிறதோ, யாருடைய கண்ணீர் என் மேல் இருக்கிறதோ, அதெல்லாம் இன்னைக்கு யோசிக்காத. வசனம் சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது. ஏன்னா சிலுவையில் ஒருத்தர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். நீ உனக்கு ஒரு மன்னிப்பை சிலுவையில் அவர் ஏற்படுத்தினதனால் இனி ஒரு சாபமும் இராதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க வேற மாதிரி கைதறிச்சங்க. இனி உன்னை ஒருவனும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா சிலுவையில் ஒருத்தர் சொல்றார், இவர்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, உனக்கு அவர் மன்னித்ததுனால, எந்த இன்னைக்கு விசுவாசி என்னை கர்த்தர் மன்னித்ததுனால, என் பாவங்களை அவர் மன்னித்ததுனால, என் அக்கிரமங்களை அவர் மாற்றினதுனால இனி ஒரு சாபமும் எனக்கு இராது. இனி ஒரு சாபமும். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. நல்ல கைதட்டி பாடலாமா? இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. ரிபலவா உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம்
உயிருள்ள நாளெல்லாம் ரவாதரவா ரகசிகமோ நல்ல கைதட்டி இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் சொல்லுங்க பாபு சத்தமா அணிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது கமான் உயிருள்ள நாளெல்லாம் ஆஹா நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே செழிக்க வைத்ததே இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே செழிக்க வைத்ததே உயிருள்ள நாளெல்லாம் சத்தமா விடுதலையோட ஏங்க எவ்வளவு சந்தோஷமா பாடணும் தெரியுமா இத ஆமே ஆமே மன்னிக்க வாழ்க்கையில என்னெல்லாம் யார் மன்னிப்பா என் பாவத்தெல்லாம் யார் மன்னிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பரலோகம் சிலுவையில உனக்காக ஒருவர் 2 கரங்களை விரித்து சொன்னார் இவர்களுக்கு மன்னி ஆண்டவரே அவர் மன்னிச்ச பிறகு உன் மேல சாபம் வருமா என்னங்க வரும் ஆமா தானே ஏன் மூஞ்ச மூடிச்சிட்டு இருக்கீங்க எப்படி ஆமே நல்லா சிரிச்ச முகமா ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சிரிச்சு காட்டுங்கப்பா நல்லா இருக்குதான்னு கேளுங்கப்பா ஆமே கர்த்தர் நாமத்திற்கு மகிமை அந்த ஒரு விசுவாசம் வந்துடும் நம்ம ஆல்ரெடி ஒருவர் சிலுவையில 2 கரங்களை விரித்து ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்து கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் அப்பனா இனி ஒரு சாபமும் வருமா உங்க வாழ்க்கையில இனி ஒரு சாபம் இருக்குமா உங்க வாழ்க்கையில எல்லாரும் சொல்லுங்க இனி ஒரு சாபமும் சத்தமா சொல்லுங்க இனி ஒரு சாபமும் இருக்காது ஆமென் அப்ப நல்லா சிரிச்ச முகமா பாடலாமா உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் வாழ்கின்ற நாளெல்லாம் சிரிச்ச முகமா வாழ்கின்ற நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லுகிற பிள்ளைங்க உம்மை உயர்த்துவே பயப்படாத இனிமே உனக்காக ஒருவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார் உமக்காய் ஓடுவே நல்ல கைத்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா எல்லாரும் சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க இனி ஒரு சாபமும் வாயை திறந்து உன் வீட்டுல சத்தமா சொல்லு இனி ஒரு சாபம் இராது இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் அந்தகாரத்தின் வல்லமைகள் இதுவரைக்கும் உன்னோடு போராடி கொண்டிருக்குமானால் இருளின் அதிகாரங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்குமானால் பிசாசின் கிரியைகள் உன் வாழ்க்கையில உன்னோடு போராடி கொண்டிருக்குமானால் தற்கொலை ஆவிகள் உன்னோடு போராடி கொண்டிருக்குமானால் தாழ்வு மனப்பான்மை உன்னோடு போராடி கொண்டிருக்குமானால் எனக்கு மன்னிப்பே கிடையாதான்னு உனக்கு உன்னை இருதயம் மங்கலாய்க்குமானால் இன்னைக்கு விசுவாசி இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்ன தேவன் உனக்காக சொன்னார் இவர்களுக்கு மன்னியும் அதாவது அன்னைக்கு இந்த யூதாஸ் மரித்தான் பாத்தீங்களா நாண்டு கொண்டு செத்தான் தானே ஒருவேளை இவன் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு
இருந்திருந்தானா நிச்சயமா அவன் மன்னிக்கப்பட்டிருவான். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னது அவனுக்கும் சேர்த்துதான். ஆனா அவனும் என்ன பண்ணிட்டானா, நாண்டு கொண்டு செத்தான். இன்னைக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உன் மேல இருக்கிற ஆக்கினைகளை கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருவை உன்னை விட்டு விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டாய். நான் தீங்கை காண மாட்டேன், இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கையை தட்டி come on right now, come on people of God. கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றினார். என் மேல இருந்த ஆக்கினைகளை அகற்றி போட்டார். சத்துரு என் மேல கொண்டு வந்த ஆக்கினைகளை வேத தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல உங்களுக்கு போராட்டம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவையில் எதிர்த்து நிற்க தானியல்லவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து நில்லுங்கள். வசனம் தான் விசுவாசத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உனக்குள்ளாக வரட்டும். இன்னைக்கு விசுவாசி, என் ஆண்டவர் என் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி என் சத்துருக்களை என் எல்லைகளை விட்டு கர்த்தர் என் சத்துருக்களை என் எல்லைகளை விட்டு விலக்கி போடுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். இனி நான் தீங்கை காண மாட்டேன் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாம். Come on people. Glory to God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரபாவ் ஷட்டா. ஏன் சாபம் வராது தெரியுமா? உனக்காக ஒருவர் சொன்னார், என் பிள்ளைய நான் மன்னிச்சிட்டேன். என் பிள்ளைய இளையகுமாரன் எல்லாத்தையும் விட்டு தன் தகப்பனை விட்டு தூரமாய் போய் எல்லாவற்றையும் இழந்து போன போது, எல்லாவற்றையும் இழந்து வேதம் சொல்லுகிறது அவனுக்கு புத்தி தெளிந்த போது தகப்பனத்தில் வரும்போது யோசிக்கிறான், தகப்பனே வரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பதாக நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். அவன் நினைச்சான், என் அப்பா என்னை மன்னிக்க மாட்டார், என்னை வேலைக்காரனை தான் வைக்க போகிறார். ஆனா அவன் தூர வரும்போதே அவனை கட்டி அணைத்து கொண்டு அவனை மன்னித்து, நீ இழந்து போன சமாதானத்தில், நீ இழந்து போன நன்மைகளை, நீ இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் நான் உனக்கு கொடுத்து, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும், இழந்து போன எல்லா சமாதானத்தையும், இழந்து போன எல்லா நன்மையான காரியங்களையும் மறுபடி உனக்கு கொடுத்து, ஏன்னா இனி ஒரு சாபமும் இராது. மகனே மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொன்னது போல இந்த நாளில் உன்னுடைய பாவங்களை மன்னித்து இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுத்து, இளைய குமாரன் தன் தகப்பனை தேடி வந்தது போல அவர் உன்னை தூரத்திலே இருந்த உன்னை மறுபடியும் அணைத்துக் கொண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகள் அசைத்து we receive it Lord. ஆமென். ராகாபாஷா அப்படியே கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க. ஸ்பீக்கிங் ரபுலா துரா ஷெட்டரமியோரா ஸ்பீக்கிங் டங்ஸ். ரபாஷாராலா அந்நிய பாஷை பேச பேச ஆவிய நிரம்ப எல்லா எல்லையை துரத்தி வந்த சாபக்கேடானவைகள், சாபமானவைகள், தீட்டானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி உன் கூடாரங்களில் கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை அவர் இன்னைக்கு நிலைநாட்ட போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வார்த்தையை கேட்கும் போதே மாறிடணும் வாழ்க்கை. வார்த்தையை விசுவாசிச்சு நீ கை தட்டும் போது உன் வீட்டில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் தெரிச்சு ஓடணும். சாபத்துல என்னென்ன சாபத்தை நீ அனுபவிக்கிறியோ
ஆனா ஏதோ ஒரு பாடு உன்னை அழுத்தி கொண்டு தானே இருக்கு, உன்னை நொறுக்கி கொண்டு தானே இருக்கிற. இன்னைக்கு விசுவாசி ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையின் படி, வார்த்தையில் இருக்கிற வல்லமை சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். சாப வல்லமை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக. Yes Lord. Amen. அந்நிய பாஷை பேசுங்க, கொஞ்சம் ஆவியில் அனலா இருங்க. இனி ஒரு சாபமும் மீறா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் போடுவே. கரங்களை உயர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் மகிமைப்படுது. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், வாழ்நாளெல்லாம் இயேசுவே, நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், வாழ்நாளெல்லாம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், வாழ்நாளெல்லாம் நான் உம்மை நேசிப்பேன். இனி ஒரு சாபமும் இராது. ஆமென். நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குதுன்னு தெரியலையே, என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி நடக்கும்னு தெரியல, என்ன நடக்குமோ பயத்தோட ஒவ்வொரு நாட்களையும் அது ஒரு உமனா போலீஸ் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. பிரதர், உங்கள் செய்தியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனையோ முறை நான் சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன், நீங்கள் போலீஸாக இருக்கிறீங்க, போலீஸ்னாலே பொதுவாக கொஞ்சம் தைரியமாக இருக்கிறவங்கள தான் எடுப்பாங்க, நீங்கள் இப்படி இல்லை. வெளியே போலீஸாக இருக்கிறேன் பிரதர், பட் நான் உடஞ்சி நொறுங்கி எத்தனையோ முறை நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். என் குடும்பம் உடைந்து போயிருக்கிறது. உங்கள் செய்தி ரொம்ப ஆறுதலாக இருந்தது நீ சொல்லி என்கிட்ட பேசு. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், என்னன்னா எத்தனையோ குடும்பங்கள் ஒருவேளை இன்னைக்கு இந்த ஊழியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தி உங்களை கட்டி வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு மகிமை. ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் உடைக்கப்பட்டு நொறுங்கி போய் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு சாபம் என் மேல இருக்கிறதோ, ஒருவேளை சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யும் போது எல்லாருமே நினைப்பாங்க, ஐயோ நான் நம்ம பிள்ளைகளை அது எதுக்கு விட்டுறக்கூடாதோ, நம்ம அப்படிலாம் வந்து ஒரு பயத்தை இன்னைக்கு உங்களிடத்துல அகற்றி போடுங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். சாபம் காரியத்தை கண்டு பயப்படாதீங்க.
தேவன் உனக்காக மரணிக்கும் போதும் உன்னை மன்னித்து தான் அவர் மரித்தார். எத்தனை பேர் அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் சிலுவையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலுவையில கர்த்தர் நமக்காக அவர் கிரயம் செலுத்தின, நமக்காக அவர் ஏற்படுத்தின எந்த நன்மைகளையுமே நம்ம என்ன செய்யல, இன்னும் அனுபவிக்கல. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால சாபத்தின் ஆவிகள், ஒருவேளை பொதுவா சொல்லுவாங்க, ஒரு வியாதி தகப்பனுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு, கரெக்டா இல்லையா, மண்டை மொட்டையா இருந்துச்சுன்னா கேட்பாங்க, இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளமா, உங்க தாத்தாவுக்கு எப்படி இருக்கு, உங்க அப்பாவுக்கு அப்படி இருக்குன்னு. நான் சொல்லுவேன், எங்க அப்பாவுக்கு முடி தலைமயிர் சுருளாய் தான் இருக்கிறது. ரலையில சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அவருடைய பிள்ளைன்னு சொல்லுங்கப்பா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதோ, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். Come on, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும், நான் இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லுகிற பிள்ளைங்க என்னோட சேர்ந்து அவரை ஆராதிக்கிற வேளையில நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும், வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இன்னும் ஆசையாய் நான் உம்மை தேடுவேன், ஆகா நான் உம்மை சேவிப்பேன், எனதெல்லாவற்றிலும் ஆஹா இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை அழகா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னை நான் மன்னித்ததுனால இனி ஒரு சாபமும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இனி ஒரு சாபமும் இராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தினால, சில குறைச்சல்களினால, நம்முடைய வாழ்க்கையில சில மிஸ்டேக்ஸ்னால, சில தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்க முடிவு எப்படி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. அம்மாவா இல்லையா? சிலருடைய லைஃப்ல அப்படி நடக்கும். என் முடிவு எப்படி இருக்குமே எனக்கு தெரியாது, என் முடிவு எப்படி இருக்க போகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் முடிவு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போமே. ஆமே. விசுவாசிக்கிறீங்க? என் முடிவு ஒரு மாதிரி போயிருமோ? இல்ல இல்ல, இந்த பூமியிலையும் நீ நல்லா இருப்ப, மறுமையிலையும் நல்லா இருப்ப. ஏன்னா சிலுவையில ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்னன்னா இனி ஒரு சாபமும் இராது உனக்கு சொல்லிட்டாருன்னா, அந்த சத்தம் இரண்டாவது சத்தமாய் கேட்டுச்சு, நீ மற்றவர்களை போல பாதாளத்திற்கோ நரகத்துக்கோ நீ போக மாட்டாய், இன்றைக்கு என்னுடனே கூட நீ பாராதீசில் இருப்பாய் என்கிற ஒரு சத்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? கல்லனை போல சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் அவரை இகழ்றான். ஒருத்தன், ஏன்டா நீ அவரை பேசுற, நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்காக தொங்குறோம், அவரோ செய்யாத பாவத்திற்காக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாராதீசில் இருப்பார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஒன்னே ஒண்ணுதான், அவரை பற்றி நீ அறிந்து கொள்வாயானால், அவர் யார் என்பதை நீ புரிந்து கொள்வாயானால், உன்னுடைய வாழ்க்கையும்
இப்படி மேன்மையானதாய் இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஐயா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிங்க இந்த விஷயத்துல ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். ஏன்னா உன் முடிவு இந்த பூமியை விட்டு நீ கடந்து போகும்போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் போகிறேங்கிற ஒரு நிச்சயம் உனக்கு இருக்கணும். அது இல்லைன்னா இந்த பூமியில நீ வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் முற்றிலுமாக வீணாகத்தான் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்னவர் என்னை நிச்சயமாய் கொண்டு சேர்க்க வேண்டிய அக்கறையில என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி கமான். ஆமென். உலகம் உன்னை பார்த்து நியாயம் தீர்க்கிறதோ, உலகம் உன்னை பார்த்து நீதி சொல்லுகிறதோ, உலகம் உனக்கு ஒரு பேரை சொல்லி உன்னை குற்றப்படுத்துகிறதோ அப்படி இருக்காது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது. இனி ஒரு சாபமும் இராது என்று வாக்கு பண்ணின தேவன் அவர்தான் இன்னைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாரதீசில் இருப்பாய். நம்புற பிள்ளைங்க நல்ல காய் தட்டி கடைசி நேரத்துல விசுவாசிச்ச அந்த கல்லனுக்கே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னா, அவரை பத்தி எவ்வளவோ நம்புகிறோம், எவ்வளவோ கேள்விப்படுகிறோம், எவ்வளவோ அவரை குறித்து தியானிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியங்களை ஆமென் மரணத்திலும் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைங்க மரணத்துல தோற்க கூடாது. ராமன் சொல்லுங்கப்பா, மரணத்துல தோற்கிறது என்னதுன்னா உன் ஆத்மா எங்க போகுதுன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா பரிசுத்தவான்களுக்கு அப்படி கிடையாது, தெரியும். எலியாவுக்கு தெரியும், அவர் என்னை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவள் எலியாவுக்கு தெரியும், அவர் என்னை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறார் என்று. தேவ பிள்ளைகளுக்கு அந்த வெளிப்பாடு நிச்சயமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கணும். ஆமென். நிச்சயம் இல்லாம அதான் பவுல் சொல்லுவார், நிச்சயம் இல்லாதவனாக நான். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாமா? எல்லாம் சத்தமா வாசிங்க பா. எல்லாரும் சத்தமா படிக்கணும். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். எதுக்கு? நிச்சயம் இல்லாதவர்களான ஒரு ஓட்டத்துக்கு, நிச்சயம் இல்லாத ஓட்டத்துக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கு ஒரு நிச்சயம் உள்ள ஒரு ஓட்டத்தை பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நிச்சயம் இல்லாத ஓட்டமா, நிச்சயம் உள்ள ஓட்டமா? ஆமென். ஏன் கர்த்தர் இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்கிறோம்? ஏன் இன்னைக்கு ஆராதிக்கிறோம்? நிச்சயம் உள்ள ஒரு ஓட்டத்தை ஓட. ஆமென். கற்பனையான ஒருத்தன் சொன்ன ஓட்டம் அல்ல, சரித்திரம். இயேசு நமக்காக பிறந்தது, நமக்காக வளர்ந்தது, நமக்காக மரித்தது சரித்திரம். அப்ப நமக்கு தெரியும், நாம் நிச்சயம் இல்லாதவனாக நான் என்ன செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன். தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில நிச்சயத்தோட ஓடணும். நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது. நமக்கு ஒரு கோல் இருக்கு, ஒரு இலக்கு இருக்கிறது. கோல், இலக்கு, கரெக்டா? டார்கெட் இருக்கு, அச்சீவ்மெண்ட் இருக்கு. என்ன அச்சீவ்மெண்ட்னா, இந்த பூமி அல்ல, பரலோகம். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுதே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஏகமாய் விண்ணிலே சேரவே, ஏகமாய் ஏகமாய் ஏகமாய். விரைவுடன் ஏகமாய் விண்ணினில் சேரவே, ஏகமாய் ஏகமாய் ஏகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எந்தன் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி பின்னே போவார், பாட்டு பாடுவார்,
பரவசங்கள் சூழ்ந்து மிக ஆட்டமாடுவார். ஆட்டுக்குட்டி பின்னே போவார், பாட்டு பாடுவார். பரவசங்கள் சூழ்ந்து மிக ஆட்டமாடுவார். ஆனந்தம் என்றுமே ஆர்ப்பரிப்போம் அவரையே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். இதெல்லாம் பழைய பாட்டு. அந்த நாட்கள்ல பாடல் எழுதும்போது ஃபுல்லா பரலோகத்தையே நினைச்சு எழுதியிருக்காங்க. ஆமே. பட் ஆனா அந்த நாட்கள்லாம் அவங்க அந்த விசனரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு, கர்த்தருடைய தாசர்களுக்கு தெரிந்திருக்கிற இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகிரும். ஆமா, இது நிரந்தரமா நமக்கு இல்ல தானே? நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்க நிச்சயம் இருக்கிறது? பரலோக ராஜ்யம் அன்னைக்கு அந்த கடைசி நேரத்துல நிச்சயம் இல்லாதவனாய் ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கிறான். 2 பேர் தொங்கிட்டு இருக்கானுங்க, நிச்சயம் இல்லாதவனா. ஆமா தானே? 2 பேர் தொங்கிட்டு இருக்கிறானுங்க. ஒருத்தனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது. நீயோ நானோ பாவத்தினால தொங்குறோண்டா, அவரோ பாவம் இல்லாதவராய் தொங்கிட்டு இருக்கிறார். அந்த வெளிச்சம் வந்ததுனால நிச்சயம் இல்லாதவனையே உனக்கு ஒரு நிச்சயம் இருக்குடா, நீ இப்படி மரித்து போக மாட்டாய், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாரதீசில் இருப்பா. ஆமே. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இனி ஒரு சாபமும் இராது உன் வாழ்க்கையில. ஆமே. இன்றைக்கு நீ என்னுடனே கூட. அந்த ஒரு நிச்சயம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். இன்னைக்கு நான் மரித்தா நான் ஆண்டவரோடு இருப்பேன். கை உயர்த்துங்க பாப்போம். எல்லாம் கை வைத்து அசைச்சு ஆமென் சொல்லுங்க. நிச்சயம் இல்லாதவனாக ஓடே. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயம் இன்னைக்கு உண்டாகட்டும். அவர் அதனால தான் மரிக்கும் போது சொல்லுகிறார், இன்றைக்கு நீ பயப்படாத. உன் மேல இருக்கிற சாபத்தினால உன் வாழ்க்கை முடிஞ்சிருமோ நினைக்காத. உன் மேல இருக்கிற தரித்திரத்தினால, அந்த சாப கிரியைகளினால நீ தோற்று போயிருவியோ, உன் வாழ்க்கை முடிஞ்சிருமோ? இல்ல இல்ல இல்ல. இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இப்ப ஒரு லட்சியம், ஒரு நிச்சயம். இது எதுக்கு தெரியுமா? ஒருவேளை நிறைய பேர் நினைப்பாங்க, சிலர் கடைசி நேரத்துல கூட அவர் உனக்காக காத்திருக்கிறார். கடைசி நிமிஷம் ஜீவன் போகும்போது கூட, அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நான் உம்மிடத்தில் உண்மை சந்திக்க விரும்புகிற ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம்? ஆமென் ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நம்ம ஆராதிக்கிறோம். ஐயா, அப்படிப்பட்ட ஒரு நாளை தான் இன்னைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இனி ஒரு சாபமும் மீறாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இனி ஒரு சாபமும் மீறாது. உங்க நிச்சயம், உங்களுடைய நிச்சயமாக நிச்சயம் இல்லாமல் உங்க வாழ்க்கை நீ முடியாது. தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிருபையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பரிபூரணத்தை கட்டளையிடுவார். ஆமென். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையில ஸ்திரீ அத உன் மகன், சீஷனு அத உன் தாய். ஆண்டவர் அன்னைக்கு சாபமான ஒரு அடையாளமாய், சாபமாயின ஒரு சின்னத்துல தான், சிலுவையில தான் அவர் தொங்கிட்டு இருக்கிறார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஆமே. அப்போ யோசித்து பாருங்க, அந்த இயேசுடைய தாயுடைய நிலைமை இவர் மரித்ததுக்கு பிறகு யூதர்களால எப்படி பார்க்கப்பட்டிருக்கும் சொல்லுங்களேன். பெத்த கரெக்டு தானே? சிலுவையில் ஆண்டவரை எவ்வளவு கோபமாக, எவ்வளவு அவர் மேல ஒரு காய்மகாரத்தோடு அவரை கொலை பண்ணாங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். பரபாச விடுதலை ஆக்கிட்டு ஒரு திருடனை, ஒரு கல்லனை விடுதலை ஆக்கிட்டு, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குது பார்த்தீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்க. ஒரு பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. ஆமா, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நல்லவனுக்காக யாரும் நிக்க மாட்டாங்க. துன்மார்க்கனுக்கும் பொல்லாங்கு நிறைந்தவனுக்கு தான் இன்னைக்கு உலகம் கை கொடுக்கும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. ஆமா தானே? அம்மாவை தானே? கரெக்டா இல்லையா? நல்லவனுக்காக இந்த உலகம் வாய்ப்பே கிடையாது. ஆமா, நீங்களே உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீங்களே நிறைய நேரங்கள்ல துன்மார்க்கம் கூட தான் கை கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆமா, நல்லவ மாதிரி இருக்கிற துன்மார்க்கனா இருப்பாங்க. கர்த்தர் நாமத்திற்கு. அப்ப யோசித்து பாருங்க, சிலுவையில் அவர் சாபமாய் தொங்குறாரு. இது ஒரு வெளிப்பாடு தான், சரியா? வெளிப்பாடு தான் ஆண்டவருடைய வார்த்தை. இதுவரைக்கும் இப்படி நாம கேட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இது ஆவியானவரே நம்மள ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார் இப்படி அழகா. அப்போ அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்?
என் பிள்ளை இருக்கிற வரைக்கும் அது ஓகே, இனி அவரையே போட்டானுங்க, இனி என்ன எப்படிரா, கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன், என்ன இந்த உலகம் எப்படி பார்க்க போகுது? அப்போதான் இனி ஒரு சாபம் வராது, நீ கவலைப்படாத. ஆண்டவர் சொல்ல ஸ்திரீ, ஆண்டவர் அந்த சாபத்தை உடைச்சதுனால தான் ஆண்டவர் சொல்றார், அவளை ஆண்டவர் அந்த மரியாதை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே இனி அதோ உன் மகன், சீசனே அதோ உன் தாய். இந்த சாபத்தை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டதுனால, இந்த சாபத்தை மொத்தத்தை என் மேல சுமந்ததுனால, எவனோ இனி இந்த சாபத்தை ஓம் மேல சுமத்தவே முடியாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஒரு எல்லாவற்றையும் நான் சுமந்ததுனால இப்ப நான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். யாரும் நாளைக்கு உன்னை, இது இயேசுவோட சம்பந்தப்பட்டது தானே, அந்த சாபம் அந்த காரியம் உனக்கும் நடக்கும் தானே, உன்னையும் சிலுவையில் அறையணும்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அந்த சாபத்தை நானே ஏற்றுக்கொண்டதுனால, ஓ ஆண்டவர் அன்னைக்கு சிலுவையில் சொல்றார், ஸ்திரீயே அதோ உன் மகன், சீசனே அதோ உன் தாய். இதுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல என்கிற ஒரு 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 நியாய தீர்ப்பை உண்டாக்க கூடிய இடத்துல இருந்த யூதர்கள், ஓ அன்னைக்கு ரோமர்கள் ஆட்சியில் அவ்வளவு கொடுமையான நியாய தீர்ப்பு இருந்ததா? ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வித்தியாசப்படுத்துறார். இந்த சாபம் என் தாயை தொடக்கூடாது, இந்த சாபம் என் சகோதரனை தொடக்கூடாது. அதனால ஆண்டவர் சொல்றார், இதுக்கு உன்னை விளக்குறேன், நீயோ ஸ்திரீயே அதோ உன் மகன், சீசனே அதோ உன் தாய் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு அந்த சாபத்தையே திருப்பினது போல இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த காரியமோ, எந்த சாபமோ, யாரால வருகிற காரியமோ இனி எனக்கு நேரிட போவது அல்ல. சிலுவையில் ஒருவர் சொல்லிட்டார், இனி ஒரு சாபமும் இராது என்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். இனி ஒரு சாபமும் இராது அப்படி சொல்லிட்டுதான் அந்த ஒரு ஸ்பிரிட்ல ஒரு ஆண்டவர் சொல்றார், இனி ஒரு சாபமோ, என்னால உனக்கு எந்த சாபமும் இனி, நீ என்ன பெற்றெடுத்ததுனால, என்ன நீ வளர்த்ததுனால, நீ எனக்கு அம்மாவாய் மாறினதுனால உனக்கு எந்த சாபமும் இருக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் சிலுவையில கூட சொல்லுகிறார், ஸ்திரீ அதோ உன் மகன், சீசனே அதோ உன் தாய். ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்னே ஒன்று அவங்களை சொல்லுவேன், ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகள் மேல எந்த விதமான சாப வல்லமைகளோ கிரியை செய்ய முடியாது. இயேசுவுக்காக நீ நிற்பாயானால், இயேசுவுக்காக நீ அவருடைய சமூகத்தில் அவருக்காக நீ செய்ய எதையும் செய்ய துணிவாயானால், நிச்சயமாகவே பரலோகம் உன்னை ஒரு நாளும் கைவிடாதுன்னு சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அவருக்காக நீ நின்னுட்டியானா உலகம் கைவிடலாம், உலகம் உன்னை மறுதலிக்கலாம், உலகம் உன்னை காட்டி கொடுக்கலாம், ஆனா பரலோகம் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் சொல்லுகிறார், தன்னுடைய அவருக்கு தெரியும், நான் உனக்காகத்தான் இதை சுமந்து கொண்டிருக்கிறேன், இனி ஒரு சாபம் உன் மேல வர நான் விட மாட்டேன். ஸ்திரீயே அதோ உன் மகன், சீசனே உன் மேல சாபம் இல்லை. ஆமென். அதனாலதான் நம்ம ஒரு பாட்டு உண்டு, பழைய ஒரு பாட்டு, கிறிஸ்துவுக்கா இழந்தவர் எவரும் தாரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்கை கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கா இழந்தவர் எவரும் தாரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்கை கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் ஆமென் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்கா இழந்தவர் எவரும் தாரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்கை கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை.
பாடலாமா? கிறிஸ்துவுக்காயில் இழந்த யாரும் ஆமென் உன்னை செட்டில் பண்ணுவார் ஆண்டவர். ஆமென். ராஜ்யமே கை கஷ்டம் அடைந்தோம் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிப்போம் தைரியம் கொள்வோம் சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். அச்சம் தவிப்போம் தைரியம் கொள்வோம் சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். நல்ல கைத்தட்டி ஆமென். சிலுவையில கூட அவர் தன் தாய்க்கு செட்டில் பண்றார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரிக்கும் போது கூட ஒருத்தர் செட்டில் பண்றாருன்னா இன்னைக்கு அவர் மரித்து இருக்கிறாரா? இல்ல, உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமிக்குரிய காரியத்தையுமே நமக்கு கரெக்டா செய்வார். அல்லையில சொல்லுங்களேன். வெறும் மறுமைக்கான காரியங்கள் மாத்திரம் அல்ல. ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் அவருக்கு தெரியும் இனி ஒரு சாபமும் என் பிள்ளைகளுக்கு இராது. அந்த இடத்துல அழகா தன் ஃபேமிலியை, தன் குடும்பத்தை, தன்னுடைய தாயை சேர்க்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் அழகாய் சேர்த்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒண்ணு தெரிந்து கொள்ளணும். அவரோட காரியங்களை நீங்க பழகி பார்த்தாலே அவர் எவ்வளவு மகிமையானவராய் தன் ஜனத்தை நடத்துகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு எல்லாரும் சொல்லுங்க, இனி ஒரு சாபமும் இனி ஆண்டவருடைய நாமத்திற்கு இனி பயப்படாதீங்க. நாளை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ நம்ம அவரை நம்பிட்டோமே, அவரை மட்டும்தான் நம்பி இருக்கோம். அவரை நம்பி இருக்கிறல்ல, உன்னை கைவிட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை நம்பி இருக்கல்ல. ஒருவேளை நம்ம இப்படி கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம இப்போ எல்லாரும் உங்க எல்லாரையும் நம்ம எல்லாரும் என்னோட டிராவல் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் இப்போ இந்த கொல்கத்தா மலைக்கு முன்பதாக நிற்கிற மாதிரி உங்க கண்ணு முன்னால கொண்டு வாங்க. இப்போ இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். அவங்க தாய் ஒரு மைண்ட்ல, சீஷர்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு தான். என்னடா இவரை நம்பி எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தோம், இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இப்படி அவரே போயிட்டாரு. ஒருவேளை ஒரு தாய்க்கு இருக்கிற ஒரு மனநிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. இனி நம்ம என்ன செய்ய போறோம், வாட் நெக்ஸ்ட், இனி நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிறது நிறைய அந்த ஒரு ஏக்கங்கள், ஒரு கேள்விகள் கண்டிப்பாக லைஃப்ல இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். நான் அன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை நிறைய கேள்விகள் இருக்குது. வாட் நெக்ஸ்ட் தெரியல, அடுத்தது என்னன்னு தெரியல, அடுத்தது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க, பயப்படாதீங்க. அவர் சிலுவையில தொங்கும் போதும் கூட தன்னுடைய கரெக்டா தன் வேலையை செய்கிறார். நம்ம ஆண்டவர் செட்டில் பண்ண வேண்டிய இடத்துல தன் தாயை செட்டில் பண்றார். அழகா தன்னுடைய வேலையை முடிக்கிறார். இல்லையா? சொல்லுவோமா? ஏன் இந்த ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார்னா, ஆவியானவர் சிலுவையிலே நான் செஞ்சவன் இப்ப செய்ய மாட்டேன்னா, ஆமென். பயப்படாதீங்க. பக்கத்துல பாசு, இனி தைரியமா இருங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக, கர்த்தர் உங்களை பெரிய சாட்சியாக கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இனி ஒரு சாபமும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இனி ஒரு சாபமும். எல்லாரும் அசைச்சு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இனி ஒரு சாபமும் இராது. ஆமென். நான் அப்பத்துக்கு இறைந்து ஏங்கி திரிய போகிறதும் இருக்காது. நாளைக்கு ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்குமோன்னு அங்கலாய்க்கிற ஒரு அங்கலாய்ப்பு என் வாழ்க்கையில இனி இருக்காது. எல்லாரும் சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம்
என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் ஏக்கம் எல்லாம் என் தேவன். இந்த சிலுவை மரணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை நீ ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. உம்மை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதல்ல. நிச்சயமாக ஏக்கத்தோடு சிலுவை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். ஐயோ ஆண்டவர், அப்போ ஆண்டவர் சொல்றார், ஸ்ரீயாத உன் மகன் சீசனத உன் தாய், இனி நீ கவலைப்படாத. ஆமென் சொல்லக்கூடாதா? என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். இனி ஒரு சாபமும் ஈராது. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி என் கூடாரத்துல என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சாபமும் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். இனி ஒரு சாபமும் ஈராது. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நாலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் அந்த வார்த்தை ஆவியானவர் சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாருன்னா, உனக்கு சாபம் இல்லாதபடி இருக்கிறதுனால வைக்கணுங்கிறதுனால மொத்த உலகத்தின் பாவமும் சாபமும் அவர் மேல வந்து அவர் அழுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொல்றது? அவர் அழுத்தி கொண்டு இருக்கிறதுனால ஆவியானவர், அதான் சொல்லுவாங்க, பொதுவாக சிலர் சொல்லுவாங்க என்னன்னா, ஆவியானவர் அவரை விட்டு அந்த நேரம் எடுக்கப்பட்டாராம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆவியானவர் அதான் பைபிள் வசனம் சொல்ல, இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன்னு ஒரு வசனம். இமை பொழுது அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் தான். அப்போ அந்த பாரம் வந்து ஆண்டவர் மேல அழுத்தும் போது பிதாவானவர் சொல்லியிருப்பார், கரெக்டா இல்லையா? இப்படி போனாதான், இப்படி இருந்தாதான் என் பிள்ளைங்க மேல சாபம் ஈராது. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அப்பதான் இயேசு சொல்லுகிற அந்த சிச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் சொல்றார், மொத்த பாவமும் மொத்த சாபமும் உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மேல அப்படியே வந்து அமர்ந்து. அப்ப ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து தேற்றரவாளன். அவர் ஒரு என்னதான் இருந்தாலும் நமக்கு தெரியும், நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும். ஆமாவல்ல சொல்லுங்களேன். தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்துட்டோம்னா நிச்சயமா, அதனாலதான் என்னைக்குமே சொல்லுவோம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஏதோ பாடுகள் வந்த உடனே தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமாக மலை போற வருவைகள் எல்லாம் பனி போல மாறி போயிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அது இல்லாம நீங்க எத்தனை இடத்துல நீங்க புலம்பனாலும், எத்தனை பேருக்கு போன பண்ணி சொன்னாலும் அதுல ஒரு மாற்றமும் நிச்சயமாய் நடக்காது. 100% நடக்கவே நடக்காது. அப்ப ஆண்டவருக்கு தெரியும், நான் இனி ஒரு சாபம் வராது என்கிற ஒரு காரியத்தை என் பிள்ளைகளுக்கு நான் வைக்கணும்னா நிச்சயமாய் அந்த மொத்த சாபத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன்? அந்த சாபத்தின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மேல, சுரசன் மேல அப்படியே அழுத்தும் போதுதான் அவரால் தாங்க முடியல. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இன்னைக்கு நான் அங்கலாய்க்கிறதுனால என் பிள்ளைகள் ஒரு நாள் சந்தோஷத்தோட வாழுவார்கள். என் பிள்ளைகள் பலத்தோட தைரியத்தோட இருப்பார்கள். அவர்கள் நீதிமான்களை போல, சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். நான் என்ன சொல்றேன், உன் அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அன்னைக்கு அவர் அங்கலாய்ச்சார். அவர் சொன்னார், என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று சும்மா சொல்லல. ஏன்னா அவர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நான் இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இனி ஒரு சாபமும் இராது. அவர் சொல்லலனா, அவர் மொத்தத்தையும் தன் மேல ஏற்றுக்கொள்ளலனா இன்னைக்கு இந்த பிரசங்கம் நம்மளால பண்ணவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ சிலுவையில ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், எனக்காக மொத்தத்தையும் அவர் வாங்கினதுனால இனி ஒரு சாபமும் ஈராது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சிலுவையை மரணத்தை தியானிக்கிற இந்த வேளையில இனிலிருந்து நீங்க விசுவாசிக்கணும், இனி ஒரு சாபமும் ஈராது. ஹல்லேலூயா. ஆமென். நாமத்திற்கு மகிமை உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இனி ஒரு சாபம் இராது. அப்ப தெரியணும்ல, ஏன் இந்த சாபம் இராது இந்த வார்த்தை வந்தது?
மொத்த சாபத்தையும் ஒருத்தர் தாம் மேலேயே வாங்கியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கப்பா. மொத்த பாவத்தின் ஆளுகையும் பாவத்தின் தன்மைகளையும் தன் மேல அவர் சுமந்திருக்கிறார். அதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறத, மெய்யாகவே அவன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்தார். எல்லாரும் சொல்லுங்க சுமந்தார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அதனால நான் சாபம் இல்லாதபடி ஃப்ரீயா இருக்கிறேன். அப்ப நீங்க நம்புங்க, நான் ஃப்ரீ. சொல்லுங்க, ஐ எம் ஃப்ரீ. அப்பதான் ஆண்டவர் அடுத்ததாக சொல்லும் போது அழகா சொல்லுகிறார், என்னன்னா தாகமாய் இருக்கிறேன். அப்படிதானே? எல்லாம் சொல்லுங்க, தாகமாய் இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில சாபம் இல்லாம ஆயிடுச்சுன்னா எனக்கு வர வேண்டிய எவ்வளவோ நன்மைகள் எனக்கு வரப்போகிறது? ஆமென். ஒரு வாழ்க்கையில சாபம் என்கிற ஒரு காரியம் இருக்குன்னா அந்த சாபம் இருக்கிற வரைக்கும் உன் நன்மை, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரவே வராது. எதை செய்தாலும் வைக்காது. திருமணம் ஆகாது, சில வேளைகளில் திருமணம் ஆனாலும் புள்ள இருக்காது. நல்ல ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் வாய்க்காது. அப்போ ஆண்டவர் சிலுவையில் சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன். ஏன் தாகமா இருக்கிறார்னா உனக்காக அவர் தாகமாய் மாறி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் லைஃப்ல நிறைய பெண்டிங்ல இருக்குது? எத்தனை பேர் சொல்ல முடியும் லைஃப்ல நிறைய பெண்டிங் இருக்குது? என் லைஃப்ல பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது, வர வேண்டியது நிறைய இருக்கிறது, நான் சுதந்திரிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. எத்தனையோ வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில நான் வாங்கி இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறாதபடி நிறைய பெண்டிங்ல இருக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் சாபம் இராதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளுக்காக நான் தாகமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க தாகமா இருக்கிறார்? உன் சாபத்தை மாற்றுகிறதற்கு அவர் தாகமா இருக்கிறார். உனக்கு நன்மைகளை கொடுப்பதில் அவர் தாகமா இருக்கிறார். ஒருவன் தாகமாய் அம்மாவல்ல சொல்லுங்களேன். ஆமே, உன்னை ஆசீர்வதிப்பதில் அவர் தாகமாய் இருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவதில் அவர் தாகமாய் இருக்கிறார். உன்னை சாதாரணமாய் அல்ல, மேலான நன்மைகளை கொடுப்பதில் அவர் தாகமாய் இருக்கிறார். இனி ஒரு சாபமும் இராதுனா நிச்சயமாக உனக்கு வர வேண்டியது எல்லாம் இன்னைக்கு சொல்லுங்க, விசுவாசிச்சு பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. எல்லா சாபத்தை அவர் கேன்சல் பண்ணனதுனால, இனி சாபம் இல்லாமல் இருக்கிறதுனால, இனி எவ்வளவோ பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இனி அளவில்லாமல் உன் கூடாரத்தில் நிரம்பி வெளியட்டும். பரலோகத்தின் நன்மைகள் எல்லாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தின் நன்மைகள் எல்லாம் இனி ஒரு சாபமும் இராது. ஏன்னா உனக்காக ஒருவர் தாகமாயிருக்கிறார். ஆமென். உன் நன்மைகளை கொடுக்கும்படியாக அன்றைக்கு இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போகும்போதும் ஒருவர் தாகமாய் அவனுக்காக காத்து கொண்டே இருந்தார். ஆமாவல்லே சொல்லுங்களேன். அதனாலதான் தூரத்திலே வந்த அவனை அவர் தாகத்தோடு பார்த்ததுனாலதான் தூரத்திலே வந்தாலும் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, வாடா இதைத்தான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தான் நான் தாகமா இருந்தேன், இதை நான் பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு நாள் தாகமா இருந்தேன், உன்னை அழகுபடுத்தி பார்க்கிறதுல தான் நான் தாகமா இருந்தேன், நீ எப்பொழுது வருவாய் என்று நான் உனக்காக வாசலை திறந்து காத்து கொண்டு தாகமாக இருந்தேன். ஓ, இழந்து போன வஸ்திரத்தை கொடுப்பதில் உனக்கு தாகமாக இருந்தேன். நீ இழந்து போன உன் அதிகாரத்தை உனக்கு மறுபடியும் கொடுப்பதில் நான் தாகமாக இருந்தேன். உனக்காக ஒரு பெரிய விருந்த ஆயத்தப்படுத்துவதில் நான் தாகமாக இருந்தேன். வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க, ஓ என் மகன் மரித்தான், ஆனா மறுபடியும் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான், காணாமற் போனான், திருப்பியும் காணப்பட்டான் சொல்லி வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் விருந்து வைத்து அந்த சந்தோஷத்துல, ஓ என் பிள்ளைய பார்க்கிறதுல நான் ஒரு தாகமாக இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு? அப்படிப்பட்ட ஒரு கிருபைய நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து. நீங்க இழந்து போன எல்லா சந்தோஷங்களையும் எல்லா சமாதானத்தையும் உனக்கு திருப்பி தர ஒருவர் தாகமாய் இருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். Come on people of God. இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில சும்மா தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லலதான்,
ஆண்டவர் சொன்னது, மரணமே உன் மேல சாபம் இருக்க கூடாதுதான். இளைய குமாரனை எப்படி அழகுபடுத்தி அவனை மேன்மைப்படுத்தி அவனுடைய ஸ்தானத்தை மறுபடியும் அவனுக்கு கொடுத்து, வாங்க எல்லாரும் அடிச்சு புசியுங்க. ஓ, இது சந்தோஷப்படுற காலம். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை சந்தோஷப்படுத்துறதுல அவர் தாகமா இருக்கிறார். ஆமென், ஆமென். உன்னை மேன்மைப்படுத்துவதில் அவர் தாகமா இருக்கிறார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? என்னை மேன்மைப்படுத்துவதில் அவர், உன்னை அள்ளி அணைத்துக் கொள்வதில் அவர் தாகமா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாக மாறுவதில் அவர் தாகமா. உனக்கும் எனக்கும் இனி எந்த பிரிவினையும் அல்லடா, உனக்கும் எனக்கும் இனி எந்த சாபமும் இல்லடா. உன்னை அணைத்துக் கொள்ள, உன்னை சேர்த்து கொள்ள, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆகையால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன், தாகமா இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்கப்பா. ஆமென். உன்னை அணைத்துக் கொள்வதில், உன்னை கட்டி பிடிப்பதில், நீ எப்போ வருவாய், நீ தாகமாய் ஒருவர் காத்திருக்கிறார். நீ ஏண்டா அந்த சாபத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் இளையகுமாரன் அந்த சாபத்தை நினைச்சதுனாலதான் அவன் ரொம்ப நாள் யோசிக்கிறான், நான் அங்க போனா கூட அவர் ஏற்றுக்கொள்ளவார், ஏன்னா அவ்வளவு சாபம் என் மேல இருக்கிற. ஆனா ஆண்டவர் தகப்பன் அப்படி இல்லை, என் பிள்ளை எப்போ வருவான்னு தாகமாய் காத்திருந்தாராம். எத்தனை பேர் இன்னைக்கு ரெடியா இருக்கீங்க? அப்பா எனக்காக காத்திருக்கிறார். எவனும் எவளும் என்னன்னாலும் சொல்லட்டும், என் அப்பா எனக்காக தாகமாய் இருக்கிறார். அப்பா நான் வரேன் சுவாமி. ஆமே, இனி எந்த சாபமோ, எந்த திரைச்சீலைகளோ, எந்த மலைகளோ உம்மையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. அப்பா நீர் தாகமாய் இருக்கிறீர், எனக்காகத்தானே, எனக்காகத்தான். கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல ஆண்டவர் தாகமா இருக்கிறார். பக்கத்துல கை கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா நல்லா கொடுங்க. உங்க மேலதான் ஆண்டவர் தாகமாய். ஆமென். நீங்க அவரோட இருக்கணும்னு அவர் தாகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சாபத்தை மாத்தினதுனால இளையகுமாரனை அவன் நினைச்சான், எப்படி நம்ம உள்ள பிரவேசிக்க முடியும்? இல்லடா, இனி ஒரு சாபமும் இராது. உன் தகப்பனுடைய கூடாரத்தில் நீ பிரவேசி. உன் தகப்பன் சந்தோஷத்துல நீ இனி களி கூறு. இதை பார்க்க நான் ரொம்ப தாகமா. ஆண்டவருக்கு ஒரு தாகம் இருக்குது. உங்க மேலே என் மேலே ஒரு தாகம் இருக்கு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, ஆண்டவரே உங்க இயக்கத்தை நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. ஆமென். என்னால நம்ம இயக்கத்தை தானே நம்ம நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம். என் ஆசைகள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய விருப்பங்கள் அப்படி இல்லாம ஆண்டவரே, இந்த நாளில் நீர் விரும்புகிறத நான் செய்ய. ஆமென். ஒரு பாட்டு ஒன்று அழகா, அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்றும். சொல்லுங்க பாப்போம். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் ஏன் இதய துடிப்பாக. மறுபடியும் சொல்லலாமா? உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்றும்.
உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெய வீரன் என்று எழுதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம். இதுல தான் தாகமா இருக்கிறார். அவருடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாறணும்னு அவர் தாகமா இருக்கிறார். ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக. எல்லாரும் சொல்லலாமா? எந்த ஏக்கம் விருப்பம் எல்லாம் மாற்றும் என் ஜீவ நாள் எல்லாம் எழுதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆரா சத்தமாய் ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனும். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா சத்தமும் சொல்லுங்க, இனி ஒரு சாபமும் இராது. ஆனா சிலுவையில் ஒரு சத்தம் கேட்குது, முடிந்தது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சும்மா முடிந்ததுன்னு சொல்லல, அந்த முடிந்ததுன்னு சொன்னதுனாலதான் இனி ஒரு சாபமும் இராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் முடித்ததுனால இனி ஒரு சாபமும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் முடித்தார் சிலுவையில நமக்காய் பெரிய காரியங்களை, வெற்றிய, சாத்தானின் தலைய, அவன் தந்திரங்களை, அவன் கிரியைகளை எல்லாவற்றையும் வேரோடு புடுங்கினார். எல்லாரும் ராமன் சொல்லுங்க. அவைகளை உரிந்து கொண்டு சிலுவையின் மேல, அவைகளின் மேல ஆணி அடித்து சிலுவையில வெட்டி சிறந்தார். முடிந்தது, இனி ஒரு சாபமும் இராது. ஆமென். ஒரு நாள் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் நினைச்சிடாதீங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில சில அசம்பாவிதங்கள், சில ஒரு நெகட்டிவான காரியங்கள் நம்ம லைஃப்குள்ள வர்ற மாதிரி வரும்போது உன் சிந்தனை வந்து இந்த வசனத்துக்கு நேரா போகட்டும். வசனத்தை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. ஆமே. அதை விட்டுட்டு எதையோ ஒரு விஷயமோ, பழைய காரியமோ, அதுவோ இதுவோ அப்படி ஒரு நாளும் கொண்டு வராதீங்க. அதை கொண்டு வந்தீங்கன்னா தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சிலுவையில முடித்தார் என்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சிலுவையில முடித்தார் தானே. உன் வியாதியை முடித்தார், உன் சாபத்தை முடிச்சார், உன்னுடைய பலவீனத்தை முடிச்சாரு, உன் கடனை முடிச்ச. எல்லாம் சொல்லுங்க, என் கடனை முடிச்சாரு. என் தரித்திரத்தை முடிச்சாரு, என் குறைச்சலை முடிச்சாரு. அதனாலதான் எனக்கு சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேருக்கு ஆமா பிரதர் இன்னைக்கு விசுவாசிக்கிறோம், நான் சாபம் இல்லாதபடி இருக்கணும். அப்ப இந்த விஷயத்துல என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு முடிந்ததுங்கிற வார்த்தை இன்னைக்கு என் வீட்டுல வரட்டும். ஒரு அலையில சொல்லுங்களேன். அந்த பொருளாதார பிரச்சனைகள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டும். அந்த கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமே. இனி ஒரு சாபமும்
இல்லாதபடி, சாபத்தை இனி பார்க்காதபடி கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த ஒரு கெத்தோட, அந்த ஒரு நம்பிக்கையோட, அந்த ஒரு விசுவாசத்தோட இன்னைக்கு ஒரு கிருபையை தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? உயிர் தெழுந்த பண்டிகை கொண்டாடும் போது ஏதோ ஏனோதானு கொண்டாடக்கூடாது. எனக்காக சிலுவையில முடிக்க வேண்டியதை, மரணத்தை, அந்த பாதாளத்தின் வல்லமைகளை, அந்த சிறையிருப்ப, அந்த கோலனான பாதைகளை, மலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எனக்கு ஜெயத்தை கொடுத்து அவர் கல்லறையை புரட்டி போட்டது போல என் வாழ்க்கையில புரட்டி போட வேண்டிய எல்லாவற்றையும் புரட்டி போட்டு அவர் முடித்ததுனால இனி ஒரு சாபமும் இராதுன்னு சொல்லி அறிக்கை பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தோட வருகிற உயிர்த்தெழுந்த பண்டிகையை நான் கொண்டாட போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி come on. முடிந்தது. சத்தமா எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, முடிந்தது. நல்ல சொல்லுங்கப்பா. இளைய குமாரன் திருப்பி வந்ததுதான் பெரிய வெற்றியே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆண்டவரிடத்துல போறதுதான் பெரிய வெற்றி. நீ கர்த்தரிடத்தில் திரும்புவது அந்த உலகத்துல எது தெரியுமா பெரிய ஜெயம்? ஒரு பாவியான மனுஷன் இயேசுவுக்கு நேரா திரும்பிட்டான் நினைச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய வெற்றி. அதான் பைபிள் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ சும்மா கொஞ்சம் அழகா பிராக்டிக்கலா நம்ம பார்ப்போமா? இப்போ இளையகுமாரன் வரமாட்டான்னு மூத்தவன் நினைச்சான், சுத்தி இருக்கிற எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இளையகுமாரன் வந்தார். ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போமே. இளையகுமார் என்ன பண்ணாரு? வந்துட்டார். வந்தவன அவங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாரு? அப்பா முடிஞ்சிச்சுடா. ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? இத பார்க்க மாட்டேன் தண்டா. எத்தனை பேர் என்ன சுத்தி சொன்னாங்க? இதை நீ பார்க்க முடியாது, உன் புள்ள திரும்பி வரமாட்டான், அவ்வளவுதான், அவன் வேசிக்கிற இடத்துல தன்னுடைய எல்லாத்தையும் இழந்துட்டான், விற்று போட்டுட்டான், அவ்வளவுதான், அவன் முடிஞ்சு போனான் தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவன் திரும்பி வந்ததுதான் ஒரு பெரிய ஜெயமாக மாறிச்சு. அல்லையா சொல்லுங்களேன். அப்போ தகப்பன் சொல்லியிருப்பார் தானே, என் ஆசை இதுதான் இருந்துச்சு, என் புள்ள வர்றதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியா நான் பார்த்தேன். இன்னைக்கு அந்த வெற்றி எனக்கு வந்துட்டு, அதனால பிசாசை பார்த்து, புள்ளாத கிரியைகளை பார்த்து அந்த தகப்பன் சொல்லியிருப்பாரு, உன் ஆசை முடிஞ்சிடுச்சுடா, என் பிள்ளைய கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்ப எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப. ஆமென். முடிந்தது என்று சிலுவையில சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இன்னைக்கு சொல்லுங்க, அங்க ஒண்ணு முடியுதுன்னா உனக்கு ஒண்ணு தொடங்குதுன்னு அர்த்தம் தானே. சத்துருக்களின் கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு வேரோட புடுங்கி போட்டு உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளையும், அசுத்த வல்லமைகளையும், போராட்டங்களையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்து, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இனி ஒரு சாபமும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு இலை பாறுதலான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, இழந்து போன அலங்காரத்தெல்லாம் மறுபடியும் உனக்கு கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, பாதரட்சைகளை கொடுத்து, முத்திரை மோதிரத்தை கொடுத்து, ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை சிலுவையின் மூலமாய் உனக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசு இல்லைன்னா இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏசு இல்லைன்னா இப்படி நம்ம உட்கார்ந்துருப்போமா? இயேசு இருந்ததுனால தானே. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை இன்னைக்கு இன்னும் எனக்கு தரப்போகிறார். அப்போதான் ஆண்டவர் சொன்ன, இனி ஒரு சாபம் பெறாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆண்டவர் கடைசியா சொல்லுகிறார், பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தன் ஜீவனை மகா சத்தமாய் சொல்லி, தன் ஜீவனை மகா சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இனி ஒரு சாபமும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்கிறதற்காக தன் ஜீவனையே கொடுத்தவரே. ஆமென். மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாது இருப்பது எப்படி? தன் ஜீவனையே கொடுத்தாரு. இனி ஒரு சாபமும் உனக்கு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி எந்த சாபமும் என் மேலே வரக்கூடாது. அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கப்பா. இந்த
மகிமையான நாளில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்க உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு விசுவாசிங்க, இனி ஒரு சாபமும் இராது. ஏன்னா எனக்கு ஒரு சாபம் இராதபடி இருக்கணும்னு தான் மகா சத்தமாய் ஒருவர் ஜீவனையே விட்டிருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இனி எந்த சாபமும் உன் எல்லைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கைகளை உயர்த்தி. உங்களுக்கு தெரியும் தானே எது காரிய ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன ரொம்ப பாடுபடுத்திட்டு இருக்கிறது. அது எந்த காரியமாக இருக்கட்டும், எல்லாம் கைகளை உயர்த்தி. சிலுவை மூலமாக எனக்கு வருகிற எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் நான் இன்னைக்கு சுதந்திரித்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம், நல்லா கவனிக்கணும். இந்த நாட்கள்ல இருந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தரணும். ஒரு பெரிய வித்தியாசங்கள் வரணும். பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரணும். பிஸ்னஸில் ஒரு நன்மைகள் உங்களுக்கு வரணும். இனி தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இனி நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கணும். நீ வர வர விருத்தி அடையணும். நீ வர வர பலப்படணும். அப்படின்னா அந்த சாபமான கிரியைகளை இனி நீ நினைக்க கூடாது. அது உன்னை விட்டு விலகி போனது, அது உன்னை விட்டு நீங்கி போனது. இனி ஒரு சாபமும் இராது என்கிறத இன்னைக்கு உங்க கூடாரத்தில் போய் நீங்க எழுத போறீங்க. இந்த சாபத்துக்குள்ள இனி நோய் வரக்கூடாது அப்படி நம்புங்க. இனி என் வீட்டுக்குள்ள சாபமான வியாதிகள், சாபமான நோய்கள், பாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வசனத்தை எழுதுங்க. இன்னைக்கு சும்மா ஒரு சிலுவை தியானம் அல்ல, சும்மா ஒரு 7 வார்த்தையை அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு போறது அல்ல. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு விசுவாசிங்க. ஆண்டவரை இன்னைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம். உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நாங்கள் புரிந்து கொண்டோம். இன்னைக்கு உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். நீர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில காணும்படி செய்யும் ஆண்டவரே. இனி ஒரு சாபமும் இராது என்ற உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வல்லமையுள்ள வார்த்தை எங்க கூடாரத்தில் அப்படியே வெளிப்படுவதாக. இனி சாபத்தோட நாங்கள் ஒரு நாள் இருக்க மாட்டோம். எல்லாரும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்கப்பா. இனி சாபத்தோடு நீ இருக்க போவது அல்ல. இனி பயத்தோடு நீ இருக்க போவது அல்ல. வேதம் சொல்லுகிறபடியா இனி திகிலுக்கு நீ தூரமாவாய். இனி திகில் உன்னை அணுகுவது இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை உன் கூடாரத்திலே தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். சாபமான கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. சாப வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாகி போகிறது. இதுவரைக்கும் கண்ட காரியங்கள் அல்ல. இதுவரைக்கும் அநேக காரியங்களை நீ உன் தலையில சுமந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தை கேட்கும் போது ஒரு விடுதலை வரட்டும். உன் ஆவியில ஒரு விடுதலை வரட்டும். உன் சிந்தனையில இருக்கிற சாபம், உன் சிந்தனை மண்டலத்தை உன்னை லாக் பண்ணி வைத்திருக்கிற சாப வல்லமைகள் உன்னை சிந்திக்க முடியாதபடி பாடுகளை யோசிக்கிற மாதிரி, பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா சாப வல்லமைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்பட்டு போகட்டும். அந்த சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த சிறையிருப்புகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் அக்கினி இறங்கட்டும். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மௌனமா இருக்காதீங்க. சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாத. உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து. அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ஒரு புதுபலன் வரட்டும். உனக்காக மன்னித்தார். நீ சாபமா இருக்க கூடாதபடியாக அவர் உன்னை மன்னிச்சார் தானே. இன்னைக்கு எல்லாரும் வாயை திறந்து அப்பா நீ இப்படி வரணும்னு சொல்லி தானே அவர் தாகமா இருக்கிறா. நீ சாபத்தோட இருக்கிறதுக்காக அவர் அப்படி இருக்கிறா இல்ல. நீ சாபத்தெல்லாம் தாண்டி ஜெயத்தோட வரணும். உன் சாபம் எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உன்னுடைய பானை ஆசீர்வதிக்கப்படட்டும். உன்னுடைய களங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமையினால் கர்த்தர் உன்னை நிரப்பட்டு எல்லா வாய்களை திறந்து அக்கினி பாஷைகளை பேசி come on people of God. இனி சாபத்தை சுமந்து கொண்டு நாங்கள் ஒரு நாளும் இருக்க கூடாது. எங்க சாபங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உங்களுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாய் எங்கள் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். எஸ், இனி ஒரு சாபமும் இராதபடியாய் என்னுடைய அப்பாவோ, என்னுடைய தாத்தாக்களோ, என்னுடைய மூதாதையர்களோ அந்த பரம்பரையாய் வழுகிற சாபமோ எங்கள் எல்லைகளையோ, எங்கள் பிள்ளைகளையோ, எங்களையோ இனி ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது சுவாமி. இன்னைக்கு நீர் எங்களுக்காக சாபமானீர். நீர் எங்களுக்காக பாவமானீர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே.
ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, எங்கள் காயம் நீக்கிட, எங்கள் பாவமானீரே எங்கள் பாவம் போக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எந்த ஏழ்மை நீக்கிட, நீரெந்தன் என்றும் நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியாட ஏனே. அமர்ந்த தண்ணீர் பாசம் பொழ்வழியில் என்னை நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழுவே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, என் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழுவே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. எல்லாம் கையை தட்டி, பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எந்த சாபம் போக்கிட, காயமானீரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எந்த ஏழ்மை நீக்கிட. நல்ல கைகளை தட்டி வராமே. இனி ஒரு சாபமும் மீறாது. நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, பேசும்போது, ஒருவேளை ஜென்ம ஜென்ம வழியாய் வருகிற சாப கிரியைகளோ, உன்னை மூதாதையர் செய்த தவறினால வந்த சாபமோ, சாப கட்டுகளோ, உன் பயத்தினால வந்த சாபமோ, உன் அவிசுவாசத்தினால வந்த சாபமோ, எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் இன்றைக்கு என் ஆண்டவர் அந்த சாப வல்லமைகளை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பரிகாரியாக முறித்து, சிலுவையில முறித்து முடிந்தது என்று சொல்லி உன்னை விடுதலையாக்கி, அந்த போர் முடிந்தது, எருசலேமுக்கு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவர்த்தியானது என்றும், எல்லாம் முடிந்தது, அந்த யுத்தம் முடிந்து போனது. உன்னோடு வழக்காடின வழக்குகள் முடிந்தது. உன்னோடு வழக்காடி கொண்டிருக்கிற எல்லா வழக்குகளையும், உன்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பொய்யான வழக்குகள் எல்லாவற்றையும், உனக்கு எதிராய் ஆயத்தமாய் இருக்கிற அந்த பொய் சாட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு முடித்து போட்டு உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை உனக்கு கொடுத்து, உன்னை சாட்சியாக இந்த தேசத்திற்கு மத்தியில உன்னை கர்த்தர் நிறுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி, come on people. ரபா ஷட்டலரி போட்டலா. அந்த நோயின் கூறுகளை, அந்த வியாதியின் கூறுகளை அவர் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு வேரோட அறுத்து, அந்த சுகரை, அந்த பிபிய, அந்த பொல்லாத பிளட் பிரஷரை, அந்த கேன்சரை, அந்த கிட்னி ஃபெயிலியரை, அந்த இருதய பிரச்சனையை,
ஓ, எல்லாவற்றையும் வேரோடு எரித்து இன்னைக்கு உனக்கு ஒரு புது பலத்தை கொடுத்து, ஒரு புது பலத்தை கொடுத்து, உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பலத்தால உனக்கு இடைகட்டி உன் வழியை செமையாக்கி உன்னை வாழ வைப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இன்னோட முடியட்டும் உன் யுத்தம். அதன் போர் முடிந்தது. நெடுங்காலமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தம் நெடுங்காலமாய் இன்னைக்கு சொல்லு, கிறிஸ்து எனக்காக சிலுவையில வெட்டி சிறந்து முடித்தது போல என் கேஸ் எல்லாம் முடிய போகிறது. என்னுடைய எல்லா வழக்குகளும் முடிய போகிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மாத்திரம். இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. தேவன் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆஹா, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து, அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இனி ஒரு சாபமும் இராது. எல்லாரும் சத்தமா ஆமென். அவருடைய ஊழியக்கார அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை, எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சமூகத்தை தரிசிப்பேன். ஆமென், ஆமென். சாபம் இருக்கிற வரைக்கும் தான் அவரை தரிசிக்க முடியாம இருந்தது. கர்த்தர் எல்லா சாபத்தையும் சிலுவையில முடித்து அவர் உன்னை விடுதலை ஆக்கினதுனால இனி நீ அவரை தரிசிக்கும்படியாய் அவர் சமூகத்தை தரிசிப்பாய். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அங்கே ராக்காலம் இராது. அவர் சமூகத்தை நீ தரிசிச்சுட்டா அங்கே ராக்காலத்துக்கு இருளுக்கு வேலை இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எத்தனை பேர் என் துக்க நாட்கள் முடிந்து போகணும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டிக்கவோ. வசனமும் அந்த வசனமும் அப்படிதான் சொல்லுகிறது. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியன் வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் நான் சொல்றேன், இனி ஒரு சாபமும் இராது. உன் குடும்பத்துல கர்த்தர் பிரகாசிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருடைய வெளிச்சம் உண்மையில பிரகாசிக்கட்டும். யோபு சொல்லுவார், கர்த்தரின் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவரின் வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். இனி பிரகாசிக்க எல்லாரும் சொல்லுங்க, ஷைன். அவருடைய வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைப்பார். இருள் மாறுகிறது. தைரியமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. நிச்சயமாக நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சோர்ந்து போயிடாதீங்க, தைரியத்தோடு நில்லுங்க. இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடலாமே. அப்படி எல்லாரும் எளிமையா இருப்போம். நல்ல கைகளை உயர்த்தி, அப்பா இவ்வளவு நேரம் உடைய சத்தத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். இனி ஒரு சபம் இராது என்று எங்களை பலப்படுத்தி எங்களை இனி எங்கள் மூலமா நீர் பிரகாசிக்க வைப்பீர், பிரகாசிப்பீர் எங்கள் லைஃப்ல. இனி ராக்காலம் இராது. ஏன்னா எல்லாவற்றையும் நீர் முடித்து போட்டீர் ஆண்டவரே. சிலுவையில முடிந்தது என்று சொன்னீர். ராக்காலம் எல்லாம் இனி முடிந்து போய் கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கை மேன்மை அடையட்டும், நன்மைகளால நிரம்பட்டும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்க பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Ararat Power Ministries.